above all things மனிதனோட இருதயம் தான் ரொம்ப ரொம்ப பொல்லாதுன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு நம்மளோட இருதயம் தான். ஏன்னா இருதயத்திலேருந்து தான் அந்த எல்லா கெட்ட குணங்கள் எல்லாமே இருதயத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம வந்து விபச்சாரம் பண்றது, பொய் சொல்றது, ஓகே, கொலை பண்றது, மற்றவங்களை எப்படி அவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறது, ஓகே, நம்ம கண்களோட பாவங்கள், ஆபாசமான படங்கள்லாம் பார்க்கறது, இது எல்லாமே இருதயத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ above all things இந்த இருதயம் தான் ரொம்ப ரொம்ப பொல்லாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் மாற்றுவார். உதாரணம் வந்து ஒருத்தவங்க வந்து நல்லவங்களா இருக்காங்க, ஓகே, அன்னதானம்லாம் பண்ணிக்கிட்டு, ஓகே, ஏழைங்கள்லாம் உதவி செய்கிறவங்க, அவங்கள பார்த்து நம்ம வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ரொம்ப வந்து மூலக்காரன், ஓகே அப்படின்னு நம்ம வந்து அவனை புகழ மாட்டோம். ஓகே, நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நார்மலா நல்ல மனசு இருக்கா, ஓகே, நல்ல மனசு இருக்கு, ஓகே. ஸோ அந்த மனசு தான் ஒரு ஆளை வந்து அடையாளம் படுத்தும். அவன் எப்படி யோசிக்கிறான், அவனோட மூளை, அவனுக்கு எவ்வளோ பெரிய நாலேஜ் இருக்கு, அவன் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் லெவலில் எதுவுமே நம்ம கண்ணில் படாது. பட் அவன் இருதயம் எப்படின்னு அவன் செய்கிற வேலையில தான் நம்மளுக்கு அவன் இருதயம் எப்படின்னு நமக்கு தெரியும். நல்ல மனசு உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனசு தான் ஆண்டவர் கேட்குறாரு.